பாவையா அந்த மனுஷன் தெரியாதனமா 3 நாளைக்கு அப்புறம் ஒரு 4 நிமிஷம் வீடியோ பேசி போட்டார். அதுக்காக அவர் இப்படியா கலாய்ப்பீங்க? ஏன்பா அமிது, என்னப்பா இது? ஆபீஸ் பார்ட்டின்னு டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு 5 பேரை லே ஆஃப்னு டெர்மினேட் பண்ணிட்டு நீ பாட்டிக்கு கிளம்பி போயிட்டே இருந்த. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சரி, மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். அது இருக்கட்டும், எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ ஏன் லேட்டா வந்த? நடக்க கூடாது நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? ஆன மனுஷன் தானே. அந்த நேரத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும்? டேய் அரமிட்டு, எதுக்கு லேட்டா வந்துன்னு கேட்டா கிளம்பி போனது மட்டும் இல்லாம எப்படி திரும்பி கிளம்பி வருவேன்னு கேக்குற? உங்க வேற சில பதட்டமான சிச்சுவேஷன்ஸ், வேற சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். அப்படியா? மறுபடியும் நான் கேக்குறேன், எதுக்கு நீ லேட்டா வந்த? ஏன் இத்தனை பேரை டீம்ல இருந்து டெர்மினேட் பண்ண? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். யோ, சீனியர் மேனேஜர்னா ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோ, இந்த மீட்டிங் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் ஏதாவது பண்றியா? சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். உண்மையா? யோ, ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சர் பேனல்ல நீ போட்ட பிளான் தானே இது? பெஞ்சில போட்டு அப்படியே ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. இப்படி டக்கு நீ ஒரே சுருகா சொருகிட்ட. அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அமித், திஸ் லே ஆஃப் இஸ் a confidential matter. நீ பாட்டுக்கு உன்னோட தற்கொலை டீம் கட்டி இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணி அவனுங்க லூசு மாதிரி அது லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணாங்க. We have to take action in the interest of organization reputation, you know. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த மேல கை வைக்காது. ஜோ லேம்ப் ஆயிலே, ஆல்ரெடி நீ கை வச்சதுனால தான் அந்த பஞ்சாயத்தை நான் வேற இதுக்கு தனியா கை வைக்க போறேன். நான் ஒன்னும் வீட்டுல இருப்பேன், இல்லை நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. எங்கயா நீ ஆபீஸ்க்கு வர? பாதி நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அதுல லாகின் பண்ணாம தானே இருக்க. நீ கையில மாட்டினா தானே என் செய்யறதுக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். யோ யோ அமிது அமிது, லூசு மாதிரி பேசிட்டு போறான். யோ எடிட்டர், பிஜிஎம் ஆஃப் பண்ண. என்ன கான்டெக்ட்னே தெரியாது, சும்மா பிஜிஎம் போட்டுற வேண்டியது. அவனோட பெரிய தற்கொலையா இருக்க போடுறது. பிஜிஎம் எல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படியே ரிலீஸ் பண்ணு.